அன்புமணி ராமதாஸ் அண்ணா தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் தாட்டு போட்டுன்னு கத்துறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. தலைவன் என்கிற ஒரு பதவி நாம் போய் எடுத்துக்கிறதோ மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்கறதோ கிடையாது. தலைவன்கிற ஒரு பதவி நம்மளோட நடத்தையால் செயல்களால் மக்களால் அங்கீகரிக்கப்படுவது தான். அப்படி அங்கீகாரம் பெற்றவர் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அண்ணன். தமிழகத்தில் யாரை போய் வேணால் நீங்கள் கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவர்னு யாருன்னு கேட்டால் அது அன்புமணி ராமதாஸ் அண்ணன் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏனோ அவங்களோட மனது நம்மளுக்கு ஓட்டு போடுறதுக்கு எண்ணம் வர மாட்டேங்குது. அதை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், தமிழகத்துலேயே இந்தியாவிலே சிறந்த தலைவர், சிறந்த எண்ணம் கொண்ட ஒரு ஆள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அண்ணன். அவருக்கு கொண்ட எண்ணமோ அவருக்கு இருக்கிற எதிர்கால திட்டமோ வேறு எந்த தலைவருக்கும் கிடையாது. முழுக்க மக்கள் நல சார்ந்தும் இயற்கை நல சார்ந்தும் அவருடைய எண்ணங்கள் முழுவதும் ரத்தங்கள் முழுவதும் அடங்கி இருக்குது. அதனால் நம்ம யாரை கேட்டாலும் சொல்லலாம், சிறந்த தலைவர்னு பார்த்தா நம்ம அன்புமணி ராமதாஸ் அண்ணன் தான். அந்த அளவுக்கு நம்ம மருத்துவர் ஐயா பிள்ளைய வளர்த்துருக்காரு. அது நினைக்கும் போதே நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. நம்ம நிறைய விஷயத்தில் கவனிக்கலாம். குடும்பத்துக்குள்ளே சண்டை வராமல் இல்லை, உங்கள் குடும்பத்துலேயும் சண்டை வருது, எங்கள் குடும்பத்துலேயும் சண்டை வருது. ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இயல்பாகவே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சில பிள்ளைகள் அப்பாவோட முகம் கொடுத்து பேசாதுங்க, சில அப்பாக்கள் பசங்களோட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. காரணம் ஏதோ ஒரு அவங்க டிசிஷனோ முடிவுகளோ ஒத்து போகாது. இவங்க ஒரு முடிவுகள் எடுத்து நல்ல மாரியாக வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, இவங்க ஒரு முடிவுகள் எடுத்து நல்ல மாரியாக வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் ரெண்டு பேருமே அந்த டிசிஷனில் ஒத்து போகாதனால ஏதோ ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும். அந்தமாரி கசப்புகள் தான் இருக்குமே தவிர மற்றபடி அவங்க பர்சனல் விஷயம் கிடையாது. மக்கள் நலன் சார்ந்து தான் இந்த பிரச்சனைகள் இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமே இது கிடையாது. நம்ம பிற்காலத்திலே எக்ஸாம்பிள் எடுப்போம். ஏன் தற்போது கூட போற்றப்படக்கூடிய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஏன் அவங்க அப்பா பிள்ளைங்க கூட சண்டை வந்ததே இல்லையா? ஏன் சுந்தர சோழன் இருக்கிற ராஜராஜ சோழனோட அப்பா சுந்தர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சண்டை வந்ததே இல்லையா? ராஜராஜ சோழன் அரசாங்க அமர கிட்டத்தட்ட 13 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய தவங்கள் இருந்தது. வெயிட் பண்ணி அவர் படைக்காத ஆற்றல்கள் இல்லையா? அவர் படைக்காத புகழ்கள் இல்லையா? அவர் ஆளாத நிலங்கள் இல்லையா? எவ்வளோ சாதனை செஞ்சார்? ஏன் அடுத்து ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் மனக்கசப்பு இருந்ததே இல்லையா? இப்போ ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டு அதுக்கப்புறம் கடாரம் வென்று கங்கை கொண்டான் சோழபுரம் ஜெயங்கொண்டத்தில் கட்டியிருக்காரு. இது நம்மளோட பெருமை இல்லையா? இதெல்லாம் நம்மளோட இனத்தில், நம்மளோட குணத்தில், நம்ம தமிழகத்தில் இயல்பாக நடக்குது. ஒரு மறுபடியும் பார்த்தா மன்னர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே நிலைமை தான் இங்கேயும் இப்போ நடக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. இது ஒரு சோழ வம்சம்ன்ற மாரி நம்ம சொல்லலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், அன்புமணி அண்ணன் ராமதாஸால் ஒரு பெரிய வரலாறு படைக்க முடியும். அந்த வரலாறு படைச்சி தமிழகத்தில் 2800 3000 ஆனாலும் அவர் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள்லாம் இனிமேல் நடக்கும். அதனால் யாரும் தலைவர் பதவி தூக்கிட்டாங்கலாம் அது சும்மா நேம் சேக் கொடுக்கறது, புரியுதுங்களா? நேம் சேக் கொடுக்கறது. நான் அதில் நம்பவே மாட்டேன். நேம் சேக் ஒருத்தவங்க கொடுக்கறதுனால நம்ப மாட்டேன். எப்போ மக்கள் அங்கீகரிக்கிறாங்களோ அதை நான் நம்புவேன். அதுதான் உண்மை. மிச்சம் எல்லாத்துமே பொய். ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. பாகுபலி படத்தில் சிவகாமி தேவி அம்மாள் பல்வாள் தேவனை அரசாணையில் ஏற்றுவாங்க. மக்கள் அங்கீகரிப்பாங்களா? இல்லை. அவன் பேசும்போது எல்லோரும் கம்னு இருப்பாங்க. ஆனால் பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போது மக்களோட எழுச்சி எப்படி இருக்கும்? அப்படியே போட்டு உடைப்பாங்க, தட்டுவாங்க. அப்படியே குண்டான் சொம்பு கிம்பெல்லாம் அதிரும், நிலம் அதிருந்துன்னா கீழே விழணும். அப்படியே எல்லாருமே முழிச்சு பார்ப்பாங்க. அந்தமாரி தான் எங்கள் அன்புமணி ராமதாஸ் அண்ணன். அவரோட பேச்சு நான் தான் அன்புமணின்னு சொல்லும்போது அது ஒரு அதிர்வு இருக்கும் பாருங்கள். அப்படியே வானமே பொழக்கும், பூமியே வெட்டிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி சத்தமாக இருக்கும். அதுதான் எங்கள் அன்புமணி ராமதாஸனோட பவர். அதனால் யாரும் கூப்பாடு போட்டுங்கன்னு இவரெல்லாம் ரெண்டு பேருமே நம்மளுக்கு தெய்வங்கள் தான். வணங்கி நம்ம நாட்டை வளர்க்க செய்வோம். எதிர்காலம் எவ்வளோ நாள் ஆனாலும் ஐயாவும் பேரும் சின்ன ஐயாவும் பேரும் என்றும் ஒலித்து கொண்டே இருக்கணும். கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.